Hi friends, IPL 2025 match number 24 Royal Challengers Bangalore vs Delhi Capitals match எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் 7:30 மேட்ச். ஸோ எகெயின் RCB ஹோமில் ப்ளே பண்ணுறாங்க. சிறுசாமி ஸ்டேடியமில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க ஃபுல் ஸ்டாட்ஸு பிச் ரிப்போர்ட்டு இந்த கிரவுண்டில் போன மேட்ச் எப்படி போச்சு அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம பேசிடலாம். ஹை டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர்ஸு, ஃபஸ்ட் பேட்டிங், செகண்டரி ஸ்டாட்ஸ்ன்றது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் அனலைசிஸுமே கடைசியில் நம்ம பேசிடலாம் பிளேயிங் லெவனை வச்சு. ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட் பார்த்துடலாம். டோட்டல் மேட்ச்சில் 123ல் 170+ ஆவரேஜ் ஸ்கோர். ஃபஸ்ட் பேட்டிங் 73 டைம், செகண்ட் பேட்டிங் 88 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேசிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு தான் இந்த பிச்சு. பட் இருந்தாலும் RCBக்கு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் தான் மேட்ச்ன்றது வின் பண்ணுறாங்க. ஃபேவரபுளாக போகிறனால எகெயின் படிதார் வந்து சேசிங் எடுக்க மாட்டார். எகெயின் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ரன்ஸை ஸ்கோரில் போட்டுட்டு டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம். இந்த பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சைல் பிச்சு தான் சின்னசாமி ஸ்டேடியமில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிடில் ஓவர்ஸில் டேன் அண்ட் கிரிப்பு நிறையாவே இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஏர்லியரா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எடுக்கு. எகெயின் சொல்கிறேன், எந்த பிச்சாக இருந்தாலுமே ஏர்லியரா ஓப்பனிங் வரக்கூடிய பேட்டர்ஸ்க்கு அபாயம்ன்றது இருக்க தான் செய்யுது. ஏன்னா பிளாக் சைலாக இருக்கட்டும், ரெட் சைலாக இருக்கட்டும், ஏர்லியரா போடக்கூடிய ஒரு ஷார்ப் பவுலர்ஸ், அதாவது பேஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா விக்கெட்டுன்றது விழுந்துருது. ஸோ ஓப்பனர்ஸ் அவுட்ன்றது ஆகிட்டே இருக்காங்க. டெய்லி நம்ம மேட்ச்சில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது யாராக இருந்தாலும் சரி. அப்படின்றப்போ ஏர்லியராக போடக்கூடிய பவுலர்ஸை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் சேசிங்னால ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்துன்றது இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா RCB வந்து விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக விட்டாங்க. சிராஜ் வந்து கிட்டத்தட்ட 3 விக்கெட் எடுத்தார். ஃபில் சால்ட் அவுட்டு, படிதார் அவுட்டு, விராட் கோலி அவுட்டு, எல்லாருமே அவுட் ஆனாங்க வரிசையாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் அவுட்டு. ஸோ லிவிங்ஸ்டனும் டிம் டேவிட்டும் தான் லாஸ்ட்டில் ரன்னுன்றதை ஏற்றி கொண்டு போனாங்க. அப்படின்றப்போ படிதாரும் கொஞ்சம் ஹிட் பண்ணார். பட் விராட் கோலியை பிளான் வச்சு தூக்கிட்டாங்க. அர்ஷத் கான் GT கூட தான் ப்ளே பண்ணாங்க. ஸோ அதனால் என்னென்னா லிவிங்ஸ்டன், டிம் டேவிட்டும் அவுட் ஆகிருந்தால் இந்த மேட்ச் லோ ஸ்கோரிங் கேமாக தான் போயிருக்கும். பட் பேட்டிங் பிச்னால எப்படியோ கொண்டு போய் ஹிட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் இருந்தது அவ்வளோவா விழுகவே கிடையாது. சுக்மன் கில்லும் சாய் சுஷனும் நல்லா ஆடி கொண்டு போனாங்க, விக்கெட் விழுகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்மன் கில்லை புவனேஸ்வர் குமார் பேட்டில் இருந்த காரணத்தினால அவர் அவுட் பண்ணார். அதுக்கப்புறம் விக்கெட் விழுகலை. சாய் சுஷன் அண்ட் பட்லர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் ஹேசில்வுட் எடுத்தார். ஸோ புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் 2 பேர் தான் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. சாய் சுஷன் ஹை ஸ்கோரு, பட்லருமே ஹை ஸ்கோரு. அதுக்கப்புறம் ருதர்ஃபோர்டு வந்து மேட்சை முடிச்சு விட்டார். ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2 விக்கெட் தான் GT லாஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா RCB நிறையா விக்கெட்ஸ்ன்றதை விட்டாங்க. ஸோ அந்த மேட்ச்சு இப்படி தான் போச்சு. ஸோ நம்ம அதை பற்றியும் வந்து அப்படி போகிறதுக்கான ரீசன் இருந்துச்சுன்னா நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 49 மேட்ச்சில் பிலோ 150யும் நான் பார்த்தீங்கன்னா 49 மேட்ச்சில் பிலோ 150 போயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் அப்போ பவுலிங்ன்றது நல்லாவே இருக்குது. ஏர்லியரா சிராஜ் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி ஸ்பின்னுக்கும் லைட் அண்ட் கிரிப் அண்ட் டர்ன்றது இருக்க தான் செய்யுது. சாய் கிஷோர் விக்கெட் எடுத்தார். மிடில் 2 விக்கெட் கண்டிப்பாக எடுத்துடுறாரு. ரஷீத் கானுக்கு எடுக்கலை, நிறைய விக்கெட்ஸ் மிஸ் பண்ணாங்க. பட் அதை சாய் கிஷோர் தூக்கிட்டார். ஸோ மிடில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாகவே இருக்குது. செகண்ட் பவுலிங்கில் ஒரு நல்ல பேட்டிங் வச்சுருந்தாங்க. சுக்மன் கில், சாய் சுஷன், பட்லர் மாதிரி ஒரு 3 பேரில் யாராவது ஒருத்தர் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போயிடுவாங்கன்ற மாதிரி பேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங்கில் ரன்ஸ்ன்றது ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும் இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்சை வச்சு கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ 36 மேட்ச்சில் 169 வரைக்கும் ஸ்கோரும், 33 மேட்ச்சில் 181 ஸ்கோரும், 44 மேட்ச்சில் 190 ஸ்கோரும். டோட்டலாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 170+ வரலாம். பவுலர்ஸ் கொஞ்சம் தாக்கம் பண்ணால் பேட்டிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவராக வந்தால் மினிமம் 180 இல்லை 190 கிட்டே போயிடும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்டாட்ஸு. ஸோ பேசர்ஸ்க்கும் அதிக விக்கெட்ன்றது விழுந்திருக்கு இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ பேசர்ஸ்க்குமே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு விக்கெட் டேக்கிங்க்கு. ஸோ டெத்துலேயுமே நிறையா விக்கெட் விழுகும். ஏர்லியராகவும் நிறையா விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 496 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் போடக்கூடிய ஸ்பின்னர் சாய் கிஷோர் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 232 விக்கெட்ன்றது எடுத்திருக்காங்க. ஸோ மிடில் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ நல்லாவே விக்கெட்ன்றது விழுந்துச்சு. செகண்ட் பவுலிங்கில் இவங்களால விக்கெட்ன்றது எடுக்க முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுயா சர்மாவை கொண்டு வராமல் ரசிக் சலாமா கொண்டு வந்தாங்க போன மேட்ச் RCB. ஸோ சுயா சர்மா கொண்டு வந்தால் மேபி 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்திருக்கலாம் GTக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனை வச்சு பார்த்துடலாம். பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா RCBக்கு ஃபில் சால்ட்டு, விராட் கோலி, படிதார், குர்னல் பாண்டியா, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா. ஸோ படிகள் வந்து இங்கே வந்துடுவார், 1 down வந்துடுவார் ஏர்லியராக விக்கெட் போச்சு அப்படின்னா. ஸோ இம்பேக்ட் பிளேயர், அதனால் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு பதிலாக இம்பேக்ட் பிளேயர் சுயா சர்மா 12th பிளேயராக உள்ளே வருவார். மேக்ஸிமம் சுயா சர்மா தான் உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா போன மேட்ச் MI கூட சுயா சர்மா சூப்பராக பவுலுன்றது பண்ணார். அப்படின்றப்போ சுயா சர்மாவுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ரசிக் சலாம் சுயா சர்மா கம்பேர் பண்ணுறப்ப ரசிக் சலாம் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை இந்த சீசனில். 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா,
ஆசில் குட் புவனேஸ்வர் குமார் எஸ் தயால். ஸோ சேம் ப்ராபபிள் பிளேயிங் லெவலில் தான் வருவாங்க. அதேமாதிரி டெல்லியும் அப்படி தான் வருவாங்க. ஃபேப் டு பிளஸிஸ் இந்த மேட்ச் உள்ளே வந்துடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி வரலனா சமீர் ரிஸ்விக்கு இன்னொரு சான்ஸ்ன்றது கிடைக்கும். அப்படி இல்லைனா ஃபேப் டு பிளஸிஸ் உள்ள வந்துடுவார். கேஎல் ராகுல் எகெயின் 4th பிளேஸுக்கு போயிடுவார். ஸோ ஓப்பனிங் வராதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ ஜாக் ஃப்ரேசன் மெக்காக்கு தான் மீண்டும் சான்ஸ் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஒரு மேட்ச் அவரால் வின் பண்ணலாம், ஹிட் பண்ணிடுவார், 50+ ஹிட் பண்ணிடுவான்ற ஒரு இதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. பட் இப்போ இருக்க நிலைமையில் ஏர்லியரா இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விக்கெட்டுன்றது பேசஸ்க்கு ஏர்லியராக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரேசன் மெக்காக்னால சைன் ஆக முடியலை. ஃபேப் டு பிளஸிஸ் அபிஷேக் பொரேல் போன மேட்ச் நல்லா ஆனார் சிஎஸ்கே கூட. கேஎல் ராகுல் ஒரு சூப்பர்பாக ப்ளே பண்ணார். ஓப்பனிங் வந்து ஸ்டப்ஸு கொடுக்குற பாலில் வந்து நல்லாவே ப்ளே பண்ணிடுறாரு. ஸோ மேட்ச் அனலைஸ் அப்புறமா லாஸ்ட்டில் பார்க்கலாம். அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோயின் சர்மா, 12th பிளேயர் சமீர் ரிஸ்வி உள்ளே வருவார். குபேரா ஃபேண்டசி அப்போ இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. சூப்பரான இப்போ 1 பிளேயர் ஃபேண்டசி. ஸோ அதை ஃபவுண்ட் பண்ணதே இவங்க தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. அதுவும் பேட்ஸ்மேன் செட்டு, அதே மாதிரி பவுலிங் செட்டு ரெண்டுமே கொடுத்துருவாங்க. இதில் 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே போயிட்டே உங்களுக்கு ஒரு ஃபேவரட் பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிளேயரை சூஸ் பண்ணால் போதும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்றது அதிகபட்சமாக விராட் கோலிக்கு தான் இருக்குது. இந்த கான்டெஸ்ட்டில் இன்னும் யாரும் கட்டாமல் இருக்காங்க, யாரையுமே வந்து ப்ளேஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் விராட் கோலியை ப்ளேஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை உங்கள் கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, விராட் கோலியை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் விராட் கோலியோட கேஎல் ராகுல் அதிகமாக பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் கேஎல் ராகுலை ப்ளேஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பிளேயரை சூஸ் பண்ணால் போதும். டியோவில் அதேமாதிரி டியோ ப்ரோன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 2 பிளேயர் காம்பினேஷன் போடலாம். அதாவது இந்த கான்டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் மிச்சல் ஸ்டார் காம்பினேஷனில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்பனண்ட் வந்து ஃபில் சால்ட்டு, ஜாஸ் ஹேசல்வுட் அந்த மாதிரி காம்பினேஷனில் 2 பிளேயரை எடுத்து வருவாங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். சிம்பிளாக 1 or 2 பிளேயர்ஸை பிக் பண்ணி ஒரு பிளேயரையும் 2 காம்பினேஷன் 2 பிளேயர்ஸும் பிக் பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இன்றைக்கான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து டெலிகிராமில் ஃபைனலாக நம்மளோட ப்ரெடிக்ஷனையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ சாய்ஸையுமே நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஓன் சாய்ஸ்லையும் போய்க்கலாம். ஸ்டாட்ஸ் வைஸ் வீடியோ பார்த்தும் இந்த வீடியோ பார்த்து வந்து நீங்கள் பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, நீங்கள் அதையுமே யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபஸ்ட்டு இருக்கார். ஸோ ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுலேயுமே சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஃபேப் டு பிளஸிஸ் ஏன் இங்கே வச்சிருக்கேன்னா ஒரு டவுட்டுன்றது இருக்குது. இந்த மேட்ச் அவர் உள்ளே இறங்குவாரா இல்லையான்றது ஒரு டவுட் இருக்குது. அவர் இல்லாமல் போன மேட்ச் சிஎஸ்கே கூட வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் உள்ளே வந்தார்னா அவர் செம்ம ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. வென்யூவில் 46 ஸ்டாட்ஸும் ஹெட் டு ஹெட்டில் 36+ ஸ்டாட்ஸுன்றது வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளஸிஸ், விராட் கோலி, கேஎல் ராகுல். இவங்க 3 பேர் தான் சூப்பர் ஸ்டாட்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இவங்க 3 பேர்த்துக்குள்ளேயே நீங்கள் ஸ்மால் லீக் கூட கேப்டன் ஒய்சி இவங்க 3 பேர்த்துக்குள்ளே தான் வருவாங்க. 4 பேர்த்துக்குள்ளே வருவாங்க. அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ ஸ்டாட்ஸ் படி நீங்கள் வந்து ஒய்சியை மட்டும் மாற்றி போட்டு நான் சொன்ன ஐடியாவில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதை என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து ஸ்மால் லீக் வந்து ஓன் டீம் போட்டு வின் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது வந்து ஓன் டீம் வின் பண்ணுறது அது ஒரு நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஓன் டீம் போட்டு வின் பண்ண பாருங்கள். வீடியோ ஸ்டாட்ஸு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது எங்களோட வேலை. 1க்கு 2 வீடியோ போடுறோம் சேனலில். ஸோ அந்த 2 வீடியோ பார்த்து ஜிஎலாக இருக்கட்டும், ஜிஎல் நீங்கள் தான் மாற்றி எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி ஸ்மால் லீக்கும் ஸ்டாட்ஸ் வச்சு நான் ஐடியா சொன்ன மாதிரி எடுங்க. 10% பிளேயரு, சேஃப் கேப்டனு, ஹை பர்சன்டேஜ் இருக்கிற சேஃப் கேப்டனு, வைஸ் கேப்டனு, ஸ்டாட்ஸ் இருக்கிற ரிஸ்கி வைஸ் கேப்டனு, 11வது பிளேயருமே லோ பர்சன்டேஜ் ஹை ஸ்டாட்ஸ் இருக்கிற பிளேயரு. ஸோ இதுதான் வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. நான் வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஏன்னா இந்த ஐடியாவில் தான் நானும் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பேசுகிறத வச்சு தான் ஸ்மால் லீக்ஸ்ன்றது எடுத்துகிட்டு இருக்கேன். மினி ஜிஎலாக இருக்கட்டும், ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், ஜிஎல்காக இருக்கட்டும், இந்த வீடியோ பேசுகிறத வச்சு தான் வீடியோ டீம்ன்றது எடுக்கிறேன். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டிம் டேவிட் அவருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வென்யூவில் அவ்வளோவா ஆவரேஜ்ன்றது இல்லை. பட் மேட்ச் போன மேட்ச் பேட்டிங்ன்றது கிடைக்கலன்னா ஏர்லியில் வந்த எல்லாமே ஹிட்டு பயங்கரமாக அடித்தாங்க. ஸோ அவருக்கு பேட்டிங் சான்ஸ்ன்றது எம்ஐ கூட ப்ளே பண்ணுறப்ப கிடைக்கல. மேபி இந்த மேட்ச்சில் எகெயின் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க, விக்கெட்ன்றது விழுகும் கண்டிப்பாக. அப்படி போகிறப்போ ஏன்னா டெல்லி பவுலிங் கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. அப்படின்றப்போ டீம் டேவிக்கு எகைன் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஹெட் டு ஹெட்டில் 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது, நோட் பண்ணிங்க. ஃபில் சால்ட்டுக்குமே ஹெட் டு ஹெட்டில் 41 ஆவரேஜ் வச்சிருக்கு. ரெண்டு மேட்ச்சில் 86 ரன் அடிச்சிருக்காரு டெல்லி கூட. ஸோ 41 ஆவரேஜ் இருக்குது, நோட் பண்ணிங்க. பட் ஃபில் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் அனலிசிஸ் அப்போது அவரை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. நம்ம அதை பேசிடலாம். ரஜத் படிதாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா
வென்யூவில் ஸ்டாட்ஸ்ன்றது வெறும் 20 தான் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் 40 வச்சுருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. குன்னல் பாண்டியாவுக்கு ஆச்சரியப்பட வகையில் ரன் ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. என்னென்னா ஹெட் டு ஹெட்லேயும் ஒரு 32ம் வென்யூலேயும் ஒரு 27 ஸ்டாட்ஸ்ன்ற வச்சுருக்காரு ரன் ஆவரேஜ். பட் அந்த ரன் ஆவரேஜ்ன்றது அந்த ஸ்டாட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இப்போ இருக்கிற ஆர்சிபி டீமுக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். அது ரன் ஆவரேஜ், விக்கெட் ஆவரேஜ் தான் குன்னல் பாண்டியாவுக்கு வேணும். ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக அப்பப்போ மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 மேட்ச்சுக்கு ஒரு டைம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி விட்டுறாரு. பவுன்சர் போடுறாரு, திடீர்னு ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு, ஃபாஸ்ட் பவுலராகவே மாறிடுறாரு. பவுன்சரு, ஒய்டி ஆக்கர், என்னென்னமோ வேரியேஷன் வந்து ஸ்பின்னர் வேரியேஷன் போடாமல் பேசர் வேரியேஷன் போட்டுருக்காரு. ஸோ ஒரு செம்ம டிஃப்ரெண்ட் பவுலிங், விக்கெட்டுன்றது விழுகுது. ஸோ நீங்கள் எகெயின் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். விக்கெட் ஆவரேஜ்ன்றது இல்லை, விக்கெட் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, நான் சொல்லிடுறேன். ரன் ஸ்டாட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஆர்சிபி லைன் நமக்கு அது வேஸ்ட்டான ஒரு ஸ்டாட்ஸ் தான், யூஸ்லெஸ் தான். அதையுமே நோட் பண்ணிங்க. அக்ஷர் பட்டேலுக்குமே பவுலிங்கில் ஸ்டாட்ஸ் இல்லாமல் ஹெட் டு ஹெட்டில் 35ம் வென்யூலையும் 35 கிட்ட ப்ளஸ் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு பேட்டிங்கில். ஸோ பேட்டிங் வந்து ஏர்லியராகவே வந்துடுறாரு அக்ஷர் பட்டேல். அப்படின்றப்போ இந்த மேட்ச்சு உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய சூப்பர் பிளேயராக இருக்கார் அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேலை நோட் பண்ணிக்கோங்க. ரன் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. மேபி எகெயின் பவுலிங், போன மேட்ச் பவுலிங் அவ்வளோவா போடலை, கேப்டன்ஷிப் மட்டும் தெளிவாக பண்ணி பவுலர்ஸ் யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி போகலாம். அப்படி இல்லைனா பவுலிங் தேவைப்பட்டால் பவுலிங்கும் போடுவார். ஒரு ஓவர் தான் போட்டார் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் அதிக ஓவர்கள் போடக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ அக்ஷர் பட்டேல் ரன் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ஒரு 2 விக்கெட் போனால் அக்ஷர் பட்டேல் பேட்டிங் வந்துடுறாரு. ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அக்ஷர் பட்டேல். ஸோ அதை நோட் பண்ணிங்க. அதே மாதிரி ஜித்தேஷ் சர்மா வந்து இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 60 ரன் அடிச்சிருக்காரு. சின்னசாமி ஸ்டேடியத்தில் 60 ரன்னு. ஸோ 2 மேட்ச்சில் 30 ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட்டில் வர ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் போன மேட்ச் எம்ஐ கூட ட்ரெண்ட் போல்ட்டே செம்மையாக ப்ளே பண்ணார். அதையுமே நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா சூப்பராக பேட்டில் அவருக்கு வந்து செம்மையாக ஆடுறாரு. அவர் ஆடுறதை பார்க்கவே செம்மையாக இருக்குது. செம்மையான ஒரு ஹிட்டராக ப்ளே பண்ணுறாரு. ஸோ டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா இவங்களாம் ஒரு ஹிட்டர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அப்படின்றப்போ இன்கேஸ் இவங்களுக்கு விக்கெட்டெல்லாம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஜித்தேஷ் சர்மா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளே கொடுக்கறதுக்கான சான்சஸ்ன்றது இருக்குது. ஸோ ஜித்தேஷ் சர்மாவையும் நோட் பண்ணிக்கோங்க. மிச்சல் ஸ்டார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 10 மேட்ச்சில் 12 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்டில் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு. குல்தீப் யாதவுக்கும் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்ற இருக்குது. எஸ் தயால் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் எஸ் தயாலுக்கு நிறைய விக்கெட் எடுத்திருக்கு. 11 இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 13 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. அப்படின்றப்போ அதேமாதிரி ஹெட் டு ஹெட்லேயுமே இருக்குது. அதே மாதிரி ஆர்சிபியில் ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்னால் அது எஸ் தயால் தான். செகண்ட் பவுலிங் போடுறப்ப ஃபஸ்ட் பவுலிங் கம்பேர் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா விக்கெட்ஸ் மேட்ச் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எஸ் தயாலுமே நோட் பண்ணிக்கோங்க. லிவிங் ஸ்டோனுக்கு 25 ப்ளஸ் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டில் 25 ப்ளஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ 25 ப்ளஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதுதான் ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸு. ஸோ நம்ம இப்போ செகண்டரி ஸ்டாட்ஸான ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்ன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் மிச்சல் ஸ்டார்க் செகண்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட் பவுலிங்கில் விக்கெட் ஆவரேஜ்ன்றது எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் மிச்சல் ஸ்டார்க்கை மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. ஃபில் சால்ட்டையும் தூக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேட்ச் அனலைசிஸாக அதை பற்றி பேட்டில்ஸ் எல்லாமே பேசலாம். ஸோ ரஜத் படிதாருமே ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ஜித்தேஷ் சர்மாவுக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. அபிஷேக் பொரேல் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு ஹிட்டிங் வந்து ரன்ஸை ஏற்றி விட்டு போகிறது தான் பார்க்குறாரு. ரன்ஸை ஏற்றி விட்டார் போன சிஎஸ்கே மேட்ச்சில். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்போ அவருக்குமே ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணுறப்போ ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. ஸோ இதெல்லாம் செகண்டரி ஆப்ஷனாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். செகண்டரி ஸ்டாட்ஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டாட்ஸு. இது செகண்டரி ஸ்டாட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸும் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறது தான் புவனேஸ்வர் குமார் விக்கெட்டுன்றது ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்காரு. அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங் பவுலிங் பார்த்தீங்கன்னா கேஎஸ் குமார், மோயின் சர்மா, அசுதோஷ் சர்மா இவங்களாம் வந்து அசுதோஷ் சர்மா செகண்ட் பேட்டிங் சேசிங்லாம் வந்து அதிக ஆவரேஜ் ரன்ன்ற வச்சிருக்காரு. முகேஷ் குமார் செகண்ட் பவுலிங் போகிறப்ப அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. மோயின் சர்மாவும் செகண்ட் பவுலிங் போகிறப்ப அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஃபில் சால்ட்டுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பேட்டிங்கில் தான் ரன்ஸ் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கில் வீட்டிக்காக்கு மாதிரியே வந்து இவருமே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ அவுட்ன்றது ஆயிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அடித்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்சுமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ டிம் டேவிட்டுக்குமே சேசிங்கில் தான் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து சூப்பர் ஒரு பேட்டிங் அவர் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாலுமே அவர் சான்ஸ் கிடச்சா ஹிட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. எஸ் தயால் அவருமே செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. அதை மேட்ச்சுக்கு மேட்ச் ப்ரூவும் பண்ணிகிட்டு இருக்காரு. மேட்ச் அனலைசிஸ் பார்த்துலாம் ஃபில் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். ஸோ மிச்சல் ஷார்ட் அவுட் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 மேட்ச் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ரூம் கொடுத்து பால் போட்டால் தான் வந்து அடிக்கிறாரு. ஸோ எம்ஐ கூட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடில் ஒரு விலைக்கு போட்ட பாலை ட்ரெண்ட் போல்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு பால் வந்து 4 அடிச்சார். எகெயின் உடனே ஸ்டெம்ப் லைனுக்கு போட்டார். ட்ரெண்ட் போல்ட்டு செகண்ட் பால் மாற்றி ஸ்டெம்ப் லைனுக்கு போட்டோன்னே போல்டாக அவுட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே சின்னசாமி ஸ்டேடியமில் சிராஜ் வந்து 2 பால் போட்டு கொடுத்தாரு. 4 and 6 செம்மையாக அடித்தார். 3ஆவது பால் ஸ்டெம்ப் லைனுக்கு போட்டோன்னே எகெயின் போல்டாக அவுட் ஆகிட்டார் ஃபில் சால்ட்டு. ஸோ மிச்சல் ஸ்டார்க் பிளான் பண்ணி தூக்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபில் சால்ட்டு 50-50 தான். ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான்.
ஃபில் சால்ட் அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதை விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஹிட்டிங் இன்டெட்டோட வான் கடையில் ஸ்டாட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக ப்ளே பண்ணார். இந்த கிரவுண்ட்லேயும் ஹெட் டு ஹெட்லேயும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருந்தது இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சின்னசாமியில் அர்ஷத் கான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் பிளான் பண்ணி விராட் கோலி அவுட் எடுத்தார். ஸோ அடுத்தடுத்து விக்கெட்ஸ் இருந்து விழுந்துச்சு. இப்போது இவங்க சேசிங் எடுத்தாங்க அப்படின்னா விராட் கோலி ஒரு எகெயின் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விராட் கோலி மஸ்ட் பிக் தான், யாருமே லீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெல்லிக்கு பவுலிங்கிறது ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. மிச்சர் ஸ்டாருக்கு இருக்கிறது ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் டெல்லிக்கு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற விக்கெட்ஸ்ன்றது விழுகும். ரஜத் படிதார் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அது போக அவரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷனும் செம்மையாக இருக்குது. ஸ்பின்னர்ஸை செம்மையாக ஹிட் பண்ணியிருக்காரு. அடித்தா வெளியில் போயிடுது. அது அவர் அவுட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது ஸ்பின்னர்ஸ் கிட்ட. ஏதாவது ஒரு பால் தான் வந்து கேட்சுக்குன்றது போது, மற்றபடி எல்லா பாலையும் வெளியே அடிச்சிடுறாரு. சின்னசாமி ஸ்டேடியமே ஒரு சின்ன கிரவுண்டு, பேட்டிங் விக்கெட்னால அவருமே எகெயின் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. குர்னல் பாண்டியா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான். விக்கெட் வந்து மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் விட்டு அடுத்தடுத்து 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. மேபி இந்த மேட்ச்சில் போன சின்னசாமி ஸ்டேடியமில் ப்ளே பண்ணுறப்ப ரசிக் சலாம் கொண்டு வந்து அவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு குர்னல் பாண்டியாவை யூஸ் பண்ணவே இல்லை. சுயா சர்மா உள்ளே கொண்டு வரல ரஜத் படிதார். ஸோ இந்த மேட்ச் சுயா சர்மா உள்ளே கொண்டு வந்துட்டு 5வது பவுலராக குர்னல் பாண்டியா ஒரு 2-3 ஓவராச்சும் ஃபுல் ஓவரும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. குர்னல் பாண்டியா ஒரு மெயின் பவுலராக கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி நோட் பண்ணிக்கங்க. பட் பவுலிங்கில் விக்கெட் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அது ஆச்சரியப்படுற விதமாக ரன் ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது ஹெட் டு ஹெட்டில் அண்ட் வென்யூவில். ஸோ பட் இப்போ இருக்க இந்த இயர் ஆர்சிபி லைன் அப்பில் குர்னல் பாண்டியா வெறும் பவுலிங் ரோல் தான். பேட்டிங்கிறது டிம் டேவிட் ஜித்தேஷ் சர்மா வரைக்கும் பேட்டிங்கிறது இருக்கனால, ஸோ இவ்வளோ பேட்டர்ஸ் இருக்கனால குர்னல் பாண்டியா பேட்டிங்கிறது கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஸோ அந்த ஸ்டாட்ஸ் நான் சொன்ன மாதிரி யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். நம்ம பவுலராகவே கன்சிடர் பண்ணிக்கலாம் குர்னல் பாண்டியாவை. ஸோ லிவிங்ஸ்டோன் 25 ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. மேபி எகைன் இந்த கிரவுண்டில் போன மேட்ச் அடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். அவர் எகைன் ஹிட்டும் பண்ணலாம், ஆர் ஃப்ளாப்பும் ஆகலாம். லிவிங்ஸ்டோனுமே ஃபில் சாட்டு லிவிங்ஸ்டோன் இவங்கெல்லாம் வந்து 50-50 பிளேயர்ஸ் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு லிவிங்ஸ்டோனு, ஒரு மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. ஆனால் அவுட் ஆன மேட்ச் பூரா ரொம்ப மொஸ்ட்டான அவுட் ஆகாது. வந்து யார் பவுலிங் போட்டாலும் பரவாயில்லப்பா, என் விக்கெட் ஃப்ரீ விக்கெட், யார் வேணால் விக்கெட் எடுத்துக்கலாம், யாருக்கு விக்கெட் வேணுமோ என் விக்கெட் எடுத்துக்கன்ற மாதிரி ஒரு ஒஸ்ட்டான அவுட் ஆகிறாரு லிவிங்ஸ்டோனு. ஸோ டிம் டேவிட் சூப்பராக இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணுறப்ப டிம் டேவிட் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் செம்ம கான்ட்ரிபியூஷன்றது பண்ணிட்டு இருக்காரு மேட்ச்சுக்கு. ஸோ இவர் பேட்டிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம்குள்ளே வந்துடுவார். லாஸ்ட் மேட்ச் இவருக்கு பேட்டிங் கிடைக்கவில்லை. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. இப்போது விக்கெட் டெல்லி கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். டிம் டேவிட்டுக்கு இந்த மேட்ச்சு பேட்டிங்கிறது கிடைக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஜித்தேஷ் சர்மாவுமே சூப்பராக பேட்டிங் கிடைக்கிறப்போ இவங்க 2 பேருமே இவங்க ஃபில் சால்ட் அண்ட் லிவிங்ஸ்டோன் கொஞ்சம் சொதப்புறாங்க. பட் டிம் டேவிட் ஜித்தேஷ் சர்மா மேட்ச் அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பேட்டிங் கிடைக்கிறப்போலாம். அதேமாதிரி நோட் பண்ணிக்க. ஜித்தேஷ் சர்மா போன மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணார், பேட்டிங்கு செம்மையாக பண்ணார். ஸ்டாட்ஸுமே இருந்துச்சு, நான் சொல்லியிருந்தேன். ஜித்தேஷ் சர்மா அண்ட் படிக்கலை கம்பேர் பண்ண ஜித்தேஷ் சர்மா இன்னும் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தார் போன மேட்ச்சு. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. ஆஷல் குட் மஸ்ட் பிக்காக இருப்பார், 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. அதே மாதிரி யார்லாம் பவுலிங் போடக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுத்துடுறாங்க. ஸோ ஓப்பனிங் வரக்கூடிய பேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு அபாயமாக இருக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். புவனேஸ்வர் குமார் அவருமே வந்து ஃபஸ்ட் பவுலிங் போடுறப்போ இல்லை செகண்ட் பவுலிங் போடுறப்போ மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம். எஸ்தயால் செகண்ட் பவுலிங் போடுறப்போ விக்கெட் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காரு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்சிபியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் எஸ்தயால் தான். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணி இவங்க 2 பேருமே ரைட்டு, இவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ அதே மாதிரி ஆஃப் ஸ்பின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா காம்பினேஷனுமே ஆர்சிபியில் இருக்குது. ஸோ சுயா சர்மா ஒரு லெக் ஸ்பின்னரும் உள்ளே வருவார், அதையும் நோட் பண்ணிங்க 12th பிளேயராக. ஸோ பவுலிங்க்கு எல்லா விதமான காம்பினேஷன்ஸுமே வச்சுருக்காங்க ஆர்சிபி. பட் லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் மட்டும்தான் இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குர்னல் பாண்டியாவுக்கு பேட்டிங்கிறது அவ்வளோவா கிடைக்காது. அப்படின்றப்போ ஒரு மெயின் பேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் ரைட்டு, விராட் கோலி ரைட்டு, ரஜத் படிதார், லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட் எல்லாமே, ஜித்தேஷ் சர்மா எல்லாமே ரைட் பேட்ஸ்மேன்ஸ், படிக்கல் மட்டும்தான் லெஃப்ட்டு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே எங்கேயாச்சும் யூஸ் ஆகலாம். ஸோ பேட்டர் இருக்கிறப்போ ப்ளேபோல் பிளேயிங் லெவனில் நம்ம பார்க்குறப்ப ஜாக் ஃப்ரேஷன் மேக்கருக்கு இந்த சீசன் அவ்வளோ எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இந்த சீசன் முழுக்க நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் வரக்கூடிய பேட்ஸ்மென்ட்டை ஃபேஸர்ஸ்க்கு ஏர்லியாக சூப்பராக சிம்மன் ஸ்விங் எந்த பிச்சாக இருந்தாலும் பிளாக் சைடாக இருக்கட்டும் ரெட் சைடாக இருக்கட்டும் இருக்கனால விக்கெட் இருந்து அதிகபட்சமாக விழுகுது. ஏர்லியராகவே பவர் பிளேலேயே விக்கெட் இருந்து விழுகிறனால ஓப்பனிங்கில் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ரோஹித் சர்மா, ஃபில் சால்ட்டு, ஜாக் ஃப்ரேஷன் மேக்கருக்கு இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸுக்கெல்லாம் விக்கெட்ன்றது கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஈஸியாக விக்கெட் இருந்து விட்டுறாங்க. அப்படின்றப்ப ஜாக் ஃப்ரேஷன் மேக்கர் இன்னும் ஷைன் ஆக கிடையாது. இவர் இன்னும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மேட்ச்சு டிசி வந்து இன்னும் அன்பீட்டன் சைடாக தான் இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவார், 50 ப்ளஸ் ஹிட் பண்ணிடுவார், ஒரு 10 பால் 15 பால்லே அடிச்சிடுவார், ஹிட் பண்ணிடுவார்ன்ற காரணத்தினால பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேப் டு ப்ளஸ் இந்த மேட்ச் உள்ளே வருவாரான்னு தெரில. பட் வந்தால் மஸ்ட் பிக்கு கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பாங்க.
ஸோ ஸ்டாட்ஸ்ன்றதுமே நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சூப்பராக இருக்குது. ஃபேப் டு வில்லியர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்சிபிக்கு கேப்டன்ஷிப் பண்ணார் லாஸ்ட் இயர் வரைக்கும், அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ப்ளஸ் அந்த ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாகவும் போகலாம் மைனஸாகவும் போகலாம். மேபி ப்ளஸ்ஸாக தான் போகும். ஏன்னா ஒரு ஃபேப் டு வில்லியர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயரு. ஸோ அவரை அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டாட்ஸும் சூப்பராக வச்சுக்க நோட் பண்ணிக்கோங்க. அபிஷேக் பொறையில் நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அவர் ரன்ஸை கூட்ட தான் பார்க்குறாரு. அதனால நமக்கு பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வரும். பால் வந்து கம்மியாக இருந்துட்டு ரன் அதே ஒரு 15 பால் 35 ரன் அப்படியே ஹிட் பண்ணிடுறாரு. அபிஷேக் பொறையில் போனமா சிஎஸ்கே கூட அடிச்சார் அப்படின்றப்போ ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிளேயராக. ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. பட் செகண்டரி ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் அபிஷேக் பொறையில் எடுத்துக்கலாம். அப்புறம் கேஎல் ராகுல் நல்ல சூப்பராக ஆகிட்டு இருக்காரு. ஃபேப் டு வில்லியர்ஸ் வந்தால் ஓப்பனிங் வர மாட்டார். எகைன் 2 டவுன் போயிடுவார். எங்கே பேட்டிங் ஆர்டரில் எங்கே இறங்கினாலும் கேஎல் ராகுல் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான், ஸ்டாண்டர்டான பிளேயர். ஸோ கேஎல் ராகுல் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிங்க. ஸ்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற பாலில் ஏதோ அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக பேட்டிங்கிறது மேலே வந்துடுவார். இவங்க பேட்டிங் ஆர்டர்ன்றது மாறும். இவங்க 4 பேருமே அப்படியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டப்ஸும் அக்ஷர் பட்டேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 ஓவர் வரைக்கும் இவங்க 4 பேருமே ஆடிட்டாங்க அப்படின்னா இவர் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி ஃபேப் டு வில்லியர்ஸ் இல்லை அபிஷேக் சர்மா கேஎல் ராகுல் இவங்க 2 ஃபேப் டு வில்லியர்ஸும் கேஎல் ராகுலும் ஸ்டாண்டர்டான பிளேயர். ஸோ இவங்களே ஹை இன்னிங்ஸ் கொண்டு போயிட்டாங்க. ஒரு 15 ஓவருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸ்டப்ஸ் தான் ஹிட் பண்ணுறதுக்குள்ளே வருவார். இல்லை விக்கெட் எல்லாம் வந்து 10 ஓவருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அக்ஷர் பட்டேல் முன்னாடி வந்துடுவார். ஸோ இவங்களோடது மாறும், அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்ஷர் பட்டேலுக்கு வந்து ரன் ஆவரேஜ்ன்றது ஹெட் டு ஹெட்லேயும் வென்யூலையும் சூப்பராக வச்சுருக்காரு, நான் சொல்லியிருந்தேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டப்ஸுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. விப்ரேஜ் நிகம் அதே மாதிரி எல்எஸ்ஜியில் இருக்கக்கூடிய திக்வேஸ் ரதி. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு சூப்பர் பிக்கு இந்த இயர்லேயே. விக்கெட் பவுலிங் போட்டால் விக்கெட்ன்றது கண்டிப்பாக எழுதுறாங்க, செம்மையாக பவுலுன்றது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லெக் ஸ்பின்னரு விப்ராஜ் நிகம். ஸோ பேட்டிங் கிடச்சாலுமே ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டின்றது இவருக்கு இருக்குது, ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லைனாலும் நீங்கள் விக்கெட்ன்றது கன்சிஸ்டண்டாக எடுக்கிறனால விப்ராஜ் நிகமையும் அபிஷேக் பொறையிலையும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நீங்கள் அந்த மாதிரி செகண்டரி ஸ்டாட்ஸை வச்சு பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மிச்சல் ஸ்டாருக்குமே இந்த விக்கெட் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏரியில் போடுறப்போ ஃபில் ஷாட் அவுட் எடுக்கலாம் அப்படின்றப்ப விக்கெட் ஃபஸ்ட் பவுலிங் போகிறப்ப நிறைய ஆவரேஜ் வச்சிருக்காரு, டெத்லையும் போடுவார் அப்படின்றப்ப விக்கெட் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி மோயின் சர்மா முகேஷ் குமார்லாம் விக்கெட்டுன்ற அதிகமாக எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இல்லை, டைட் பவுலிங் போடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ செகண்ட் பவுலிங் போடுறப்போ இவங்களுக்கு விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது, பிக் பண்ணிக்கோங்க. குல்தீப் யாதவ் மிடில் ஒரு இம்பேக்ட் ரோல் ப்ளே பண்ணலாம் சாய் சுதர்சன் பண்ண மாதிரி ஜிடிக்கு. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கிறது தான் நம்மளோட மேட்ச் அனலைசிஸு. பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் ஃப்ரைசன் மெக்கோவுக்கு நம்மளோட ஹேசல்வுட் வந்து தூக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹேசல்வுட் ஜாக் ஃப்ரைசரை அவுட் பண்ணலாம், இல்லை புவனேஸ்வர் குமார் அவுட் பண்ணலாம். ஸோ சீமன் ஸ்விங் பண்ணுறப்ப ஒரு பேட்டில் பாட்டமில் பட்டுச்சு அப்படின்னா கேட்ச் கொடுத்துறாரு ஜாக் ஃப்ரைசன் மெக்கோவுக்கு. ஏன்னா எல்லா பாலுமே அவர் அடிக்க தான், தூக்கி ஏரில் அடிக்க தான் பார்க்குறாரு, அதுதான் அவரோட மைனஸு. ஸோ ஒரு பவுண்ட்ரி அடிக்க கூட ட்ரை பண்ணால் கூட கேட்ச்ன்றது மாட்டாது. பட் எல்லா பாலுமே அவர் தூக்கி அடிக்க தான் பார்க்குறாரு. பேஸ் பால் ஆடுற மாதிரி ஆடுறதுனால விக்கெட்டும் வேமாவே விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பஸ் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட் இருந்து விடுவாங்க ஆர்சிபி. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்குன்றதை ஈஸியாகவே சொல்லலாம். அபிஷேக் பொறையில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ விப்ராஜ் நிகம் ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. இதுதான் நம்மளோட மேட்ச் அனலைசிஸு. ஸோ நம்ம ஜிஎல் டீம்ன்றதை பார்த்துடலாம். டெமோ டீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே நம்ம பார்த்துடலாம். நம்ம டீம்ஸுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீம் கேஎல் ராகுல், ஜித்தேஷ் சர்மா, விராட் கோலி, ரஜத் படிதார், டூப்ளசிஸ், அக்ஷர் பட்டேல், குர்னல் பாண்டியா, ஸ்டார், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், ஜாஸ் ஹேசல்வுட், குல்தீப் யாதவ், எஸ் தயால். ஸோ கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் ஃபேப் டு வில்லியர்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைசி இந்த 4 பேத்துக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹை ஸ்டாட்ஸும் இருக்குது, பேட்டர்ஸ் தான் அதிகமாக கேப்டன் வைசியாக வருவாங்க. ஸோ பேட்டிங் பிச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் தான் கேப்டன் வைசியா, ட்ரீம் டீம் கேப்டன் வைசியா வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஎல் ராகுல், விராட் கோலி, ரஜத் படிதார், ஃபேப் டு வில்லியர்ஸ், அக்ஷர் பட்டேல். ஸோ அவங்க 5 பேத்துக்குள்ளேருந்து யாராவது வேணால் கேப்டன் வைசியாக வரும், மாற்றி வரலாம், அதிக சான்சஸ்ன்றது இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல் செகண்ட் டீம் கேஎல் ராகுல், ஃபில் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், ஃபேப் டு வில்லியர்ஸ், டிம் டேவிட், அக்ஷர் பட்டேல், லிவிங்ஸ்டோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், குல்தீப் யாதவ். கேப்டன் அக்ஷர் பட்டேல், ரஜத் படிதார், வைஸ் கேப்டன். ஸோ இதான் நம்மளோட டீம்ஸு. வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் டவுட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனி டவுட்ஸ் ஆனாலும் நான் ரிப்ளை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.